உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. பெண் இறந்துட்டா, ஆனால் நான் வந்து இருந்துட்டு இறந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறேன். இருந்தும் அதாவது இறந்த சூழ்நிலையில் தான் நான் பெண்ணுக்கு ஏற்பட்ட கொடுமை இனி எந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடாதுங்கிறக்காக நான் போராடிட்டு இருக்கேன். என்னுடைய போராட்டம் கடைசி வரைக்கும் தொடரும். என் பெண்ணுக்கு நீதி கிடைக்க வரைக்கும் தொடரும். ஆனால் சில விஷயங்களை சொல்ல முடியாது. அவ்வளவு கேவலமாக நடந்திருக்கிறாங்க பெண்கிட்ட. அதுக்காகத்தான் வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்னு சொல்லி அந்த செக்ஷன் போட சொல்லியிருக்கேன். டிஎஸ்பிகிட்டையும் நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம். அடுத்தது வந்து எஸ்பி, ஐஜி 3 பேர்த்திட்டையுமே வந்து போன 11ஆம் தேதி வந்து நாங்கள் தகவல் சொல்லியிருந்தோம். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து என்னென்னா வழக்கு ரொம்ப தோய்வாக போயிட்டுருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது. அதனால தான் வந்து இன்றைக்கி டிஜிபி சாரை வந்து நேரில் சந்தித்து என்னுடைய குறைகள் எல்லாம் சொன்னேன். அவரும் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே இந்த வரதட்சணை கொடுமையால் ஏற்பட்ட என் பெண்ணுக்கு ஏற்பட்ட மரணம் இதுவே கடைசி மரணமாக இருக்கணும். இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் இனி இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கக்கூடாதுங்கிறக்காக சேர்ந்து தான் நான் போராடுறேன். 15-20 நாளாக நான் எதுவும் பேசாமல், எந்த தொலைக்காட்சியிலேயோ யூடியூப்லேயோ பேசாமல் இருந்தது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா சட்டத்திட்டத்தை மதித்து அரசாங்கம் வந்து தகுந்த நடவடிக்கை எனக்கு எடுக்குங்கிற நம்பிக்கையில் தான் நான் இது வரைக்கும் எதுவுமே பேசலை. நிறைய சோசியல் மீடியாக்கள் கூட வந்து பெண்களை பற்றி என்னுடைய பெண்ணை பற்றி தவறாக சித்தரித்து போடுறாங்க. அதாவது பெண்ணை இழந்துட்டு இருக்கிற வருத்தமே எனக்கு மிக கொடுமையானது. பெண் இறந்துட்டா, ஆனால் நான் வந்து இருந்துட்டு இறந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறேன். இருந்தும் அதாவது இறந்த சூழ்நிலையில் தான் நான் என்னுடைய உணர்வுகள் இருக்குது. என் பெண்ணுக்கு ஏற்பட்ட கொடுமை இனி எந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடாதுங்கிறக்காக நான் போராடிட்டு இருக்கேன். என்னுடைய போராட்டம் கடைசி வரைக்கும் தொடரும். என் பெண்ணுக்கு நீதி கிடைக்க வரைக்கும் தொடரும். இந்தியாவில் அனைத்து பெண்களுக்கும் இது வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். என்னுடைய பெண் இறந்ததே வந்து ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக எல்லா பெண்களுக்கு இருக்கும்னு வேண்டி நான் இதை போராடுறேன். கண்டிப்பாக இதுக்கு பொதுமக்கள் எல்லாமே நல்லபடியாக ஆதரவு தந்து, ஊடக நண்பர்களும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்து இந்த வழக்கு இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறீங்க. முதல்ல எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டிஜிபி வந்து நல்ல விதமாக எனக்கு வந்து சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறேன்னு சொல்லி உறுதி கூட்டிருக்கிறாரு. அதனால் இந்த நம்பிக்கையோடு உங்களுக்கு இந்த பேட்டி அளிக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடாதுங்கிற இதில் எல்லா பெண்களை பெற்ற தகப்பன்மார்களும் வந்து நீ விழிப்போடு இருக்கிறக்கும், பெண்களுக்கு ஒரு மனதைரியத்தை, அப்பா அம்மாகிட்டே நீ எதாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக சொல்லல, அப்பா அம்மா நம்மளை பார்த்துக்குவாங்கிற ஒரு தைரியத்தையுமே, அதே சமயம் பெண்களை பெற்றவங்க இனிமேல் வந்து பையனை விசாரித்து ஒரு தடவைக்கு 4 தடவை விசாரித்து தான் பொண்ணு கொடுக்கணுங்கிறதையுமே எல்லா சூழ்நிலையிலையுமே எல்லா பெற்றோர்களும் உணர்ந்துட்டு என்னுடைய பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறதுக்காக தயவுசெய்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேங்க. அதாவது எஸ்பி ஆஃபீஸில் வந்து நான் முதலே சொன்னேன், இந்த மாதிரி வந்து சாதாரண செக்ஷன் தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேங்க. அதை வந்து சொல்லியிருந்தால் அவர் வந்து இன்னும் ஆடியோ விசாரணை, உடல் கூறு ஆய்வு, இன்னும் இப்போ செல்ஃபோன் எல்லாம் வந்து ஆய்வு கொடுத்துக்கிற அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வரலைன்னு சொன்னாங்க. நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். போன 10ஆம் தேதி 10/7 கொடுத்தது. இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எனக்கு வரல. அதனால் எனக்கு என்னென்னா வழக்கு இன்னும் தோய்வாக போயிட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ வந்து டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்கேன். அவர் முன்னாடியே எஸ்பி கூப்பிட்டு பேசிட்டாரு. நல்ல விதமாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆடியோவில் என்ன மாதிரியான குற்றச்சாட்டு அவங்க வச்சாங்க, என்ன ஆட் பண்ணணும்? ஆடியோவில் வந்து பெண் இறக்கும் தருவாயில் பேசிய ஆடியோ வந்து எனக்கு வந்தது உலகம் முழுக்க இன்றைக்கி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அதில் வந்து உடலாலும் மனதாலும், ஏன்னா சில விஷயங்களை சொல்ல முடியாது, அவ்வளவு கேவலமாக நடந்திருக்கிறாங்க பெண்கிட்ட. அதுக்காகத்தான் வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்னு சொல்லி அந்த செக்ஷன் போட சொல்லியிருக்கோம். அந்த பெண் வந்து உடலாலும் உள்ளத்தாலும் மனதாலும் ரொம்ப வேதனைப்பட்டு தான் இறந்துருக்கிறான். அதை வந்து சில விஷயங்கள் தான் அப்பா அம்மாட்ட சொல்ல முடியும், சில விஷயங்களை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப கொடுமையான செயல்கள். அதுக்கெல்லாம் தகுந்த நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு வந்து இருக்கையிலே உச்சபட்ச தண்டனையை கொடுத்து இனி இருக்கும் பெண்களுக்கெல்லாம் ஒரு தைரியமான ஒரு ஆரோக்கியமான வாழ்வு அமையணுங்கிறதுக்காக இந்த நீதித்துறையும் நம்ம தமிழக அரசும் கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுத்து என்னுடைய பெண்ணுக்கு
நீதி கொடுப்பாங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறேன். அதான் ஏன்னா சட்டத்தில் வந்து எதுக்காக டிலே ஆகுதுன்னு எனக்கு சொல்ல தெரியலைங்க. என்னுடைய பெண்ணை இழந்துட்டேன். எனக்கு வந்து ரொம்ப தோய்வாக போகுதோ வழக்கு. ஏன்னா அவங்க வந்து பெண் இறந்த 4வது நாளே பெயில் மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அவங்க வந்து அவங்க ஏதோ ஒரு சாதாரண குற்றத்தை செஞ்சுட்டு உள்ளே போன மாதிரி ஃபீலிங்களுக்கானதான் எனக்கு தோணுதுங்க. ஏன்னா பெண் 28ஆம் தேதி இறக்குறான், 4ஆம் தேதியே பெயிலுக்கு மூவ் பண்ணுறாங்க செஷன்ஸ் கோர்ட் திருப்பூரில். அப்படி இருக்கிற போது அவங்களுக்கு வந்து அவங்க செஞ்ச கொடுமைகள் வந்து அவங்களுக்கே வந்து சாதாரணமாக பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்க சட்டத்திட்டத்தை வந்து ரொம்ப வந்து எளிமையாக தான் அவங்க எடுத்துக்கிட்டு இந்த எண்ணத்தோடு இருக்கிறாங்கிறத என்னால் உணர முடியுது. அதனால தான் வந்து கடுமையான தண்டனை இவங்களுக்கு கொடுக்கணுங்கிறக்காக தான் நான் வந்து இப்போ டிஜிபி கிட்ட வந்திருக்கேன். அரசியல் ரீதியாகவும் வந்து பண ரீதியாகவும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பொதுமக்கள் எல்லாமே சொல்கிறாங்க எங்கிட்டங்க. எனக்கு சரியான அவங்க எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல, நேரடியாக எங்கிட்ட வரல. ஆனால் பொதுமக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, கூட்டம் அங்கே பேசியிருக்காங்க, இங்கேருந்து பேசியிருக்காங்க, மேலேருந்து தலைமையிலேருந்து பேசியிருக்காங்கலாம் சொல்கிறாங்க. யார் பேசுனாங்க? ஆனால் அவங்க தாத்தா வந்து அரசியல் பின்புலத்தோடு தான் இருக்கார், மாவட்ட தலைவராக இருக்கார், திருப்பூர் காங்கிரஸ் மாவட்ட தலைவராக இருக்கார். அதனால் எனக்கு அந்த சந்தேகம் வருது. ஏன்னா வழக்குகளும் கம்மியான செக்ஷன் போட்டிருக்காங்க. அவங்க சாதாரண 4ஆம் தேதியே வந்து பெயிலுக்கு மூவ் பண்ணுற போது என்னுடைய பெண் இறந்த அந்த சாம்பல் கூட ஆகலை, அதுக்குள்ளே வந்து அவங்க செக்ஷன் பெயில் மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சாதாரண குற்றமாக தான் எண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை வந்து உலகத்தில் இனி எந்த பெண்ணுக்குமே இந்த மாதிரி ஒரு கொடுமை ஏற்படக்கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. மாவட்ட தலைவர் சார், அவங்க அப்பா இவங்களோட மாமனாரோடைய அப்பா கவின்குமாரோடைய தாத்தாங்க கிருஷ்ணன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.